சார் இதுல எல்லாம் என் தங்கல ஏஆர் ரஹ்மான் வந்து என்கிட்ட கீபோர்டு பிளேயர் சார். திலீப் வந்து அவரோட பேர் திலீப். ஏஆர் ரஹ்மான் என்னுடைய அசிஸ்டன்ட். அவர்கிட்ட போய் அந்த காலத்துலலாம் இவ்வளவு கீபோர்ட்ல இவ்வளவு சிந்தசைசர் டோன்லாம் இல்லாம நேரத்துல நிறைய சாம்பிள் வாய்ஸ் கொடுப்பேன். அப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோட வாய்ஸ் சாம்பிள்லாம் அவர் தான் எடுப்பாரு. அப்படி மேய்க்க பிடிச்சி ஹை பிச் தூக்கணும்னா இந்தியன், அதாவது நீங்க ஒரு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாடுவேன். டோட்டல் ஒரு எந்த பேட்டர்ன், நீங்க ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்ன் போதுன்னு வச்சுங்க, அந்த பேட்டர்ன் மட்டும் எனக்கு போட்டா போறோம், அல்லது ரிதம்ல ஒரு குரூ கொடுத்தா போறோம். அந்த குரூவ்ல லாங் நோட்டு, டிஃபரெண்ட் நோட்டு, கட் நோட்ஸ் எல்லாமே பாடுவேன். வாய்ஸ் எஃபெக்ட்ஸ், அந்த வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து நான் சொல்றது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜில அப்படியே சாம்பிள் வாய்ஸஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா வருது. அன்னைக்கே நான் வாய்ஸ் இந்த என் தங்கை கல்யாண படத்துல அந்த ஜங்கிள் பாட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் சார் வாய்ஸ். அதான் என்னமோ வாய்ஸ் கொடுப்பேன். அதாவது இப்ப நீங்க ஆஃப்ரோல கேட்டீங்களே, இப்ப ஒரு 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 ரீரெக்கார்டிங் நோட் கொடுக்கணும், ஒரு ஃபுல்லா ஒரு லாங் நோட்டு, ஒரு பெரிய கிரௌடு, அந்த பெரிய கிரௌட்ல ஃபுல்லா ஜங்கிள் அப்படியே ஒரு இது நின்னுட்டு இருக்கானோ, அத நிக்கக்குள்ள அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் அப்படியே கிரேன் ஷாட் அப்படி தூக்குனா அப்படி பார்த்தா அந்த ஜங்கிள் ஃபுல்லா அத்தனை பேர் நின்னுட்டு இருக்கான். நின்னுகிட்டு இருக்கக்குள்ள அப்படியே ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பார்த்தோம். கொத்தனா அங்க ஏந்து ஒரு சவுண்டு, இப்படிலாம் சாம்பிள் கொடுத்துட்டே இருப்பேன் சார். அப்புறமா அதுக்கு என்ன பேக்கிங் அப்புறமா தான் ஆரம்பிப்போம். சார் எப்படி சார் இப்படி இதெல்லாம் வந்து ஹாலிவுட் படத்துல வர மியூசிக் சார், ஃபர்ஸ்ட் டைட்டில் மியூசிக் வர மாதிரி இருக்கு சார். இது எப்படி சார் இதெல்லாம் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இதெல்லாம் ஆன் ஸ்பாட் கம்போசிஷன் சார். இந்த ஹை பிச்லாம் சான்ஸே இல்ல. நீங்க எல்லாம் வந்து இங்க இங்கிலீஷ்ல பாப் சாங் பாட வேண்டிய ஆள் சார். சார் நான் வெள்ளக்காரனா சார், நீங்க வேற, நான் தமிழன் சார். வெள்ளக்காரங்க வந்து இவ்வளவு ஹை பாடாம வந்து நார்மலா இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாடி அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. நீங்க டைரக்டா பாருங்க சார், எதுவுமே இல்லாம ஹை பிச்ல பாருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு சார், இன்ஷா அல்லாஹ்.